ஹாய் கைஸ், இன்றைக்கும் நமக்கு இந்த டேபிள் தாங்க ஆர்டர் வந்திருக்கு. அதுதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா அதோட காசு வந்து அப்போவே நமக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்ம அனுப்புகிற பொருள் வந்து கஸ்டமர் கிட்ட போய் சேர்றதுக்கே 1 வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பொருள் அவங்களுக்கு பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்ட அப்புறம் தான் நமக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நமக்கு காசு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருள் பிடிக்கலன்னா இல்லைனா எதனா டேமேஜ் இருந்தால் அவங்க ரிட்டர்ன் போடுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ரிட்டர்ன் போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் தான் நமக்கு கேஷ் போடுவாங்க. கேஷ் போட்டோடனே நம்ம வந்து அந்த பணத்தை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை. அமேசான் ஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ், இதெல்லாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நமக்கு சேர வேண்டிய கேஷ் நமக்கு வந்து போடுவாங்க. அமேசான்லலாம் இந்த மாதிரி பொருள்லாம் சேல் பண்ணலாமா, இதெல்லாம் பணம்லாம் கரெக்டாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அமேசானில் வந்து அதெல்லாம் ஏமாற்றவே மாட்டாங்க. உங்கள் கைக்கு மணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சேல் பண்ணும்போது நீங்கள் 1-2 பொருள் லிஸ்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. நீங்கள் லிஸ்டிங் பண்ண தான் உங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கும். லிஸ்ட் பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க. ஒரு 5 முறை 6 முறை நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அதோட ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் லிஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நமக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அவங்களே சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம செஞ்சால் கரெக்டாக லிஸ்ட் வந்துடும். கஸ்டமர் கேர் கிட்ட பேசும்போது என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க வந்து இங்கிலீஷில் இல்லைனா ஹிந்தியில் தான் அதிகமாக பேசுவாங்க. இல்லை கொஞ்சம் தமிழ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ரேராக தாங்க கனெக்ட் பண்ணி விடுறாங்க. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொருள் சேல் பண்ணுறோமோ அதோட டைட்டில், அந்த டைட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது பேர் மட்டும்தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்டாலாம் டைப் பண்ணி விட முடியாது. கொஞ்சம் லாங் டைட்டிலாக தான் கேட்பாங்க. இல்லைனா கஸ்டமர் கேர்லேருந்து அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி டைட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ண போகிற பொருளோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் புல்லட் பாயிண்ட்ஸ், இதெல்லாமே நீங்கள் எடுத்து அதில் அட்டாச் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரே ஃபோன் பண்ணி உங்களுக்கு எங்கேருந்து எடுக்கணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஒரு முறை தான் கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட கேட்டுக்கணும். அவங்க வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு பொருள் சேல் பண்ண போகிறோம்னா அந்த பொருளோட ஃபோட்டோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. அது வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கணும். மேக்ஸிமம் 9 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணணும். மினிமம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஃபோட்டோஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஒன்றும் இல்லை. நான் பேக் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.